கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை மீகா 2 அதிகாரம் 13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிற அற்புதமான காரியங்களை குறித்து இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிறார். இந்த வார்த்தை சொல்லுகிற இந்த காரியத்தை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு தடைகள் எத்தனையோ காரியங்களை குறித்து நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். அதுல தடைகளாய் வந்து கொண்டு இருக்கிறது அதை நீங்க உணர்ந்தீங்கன்னா இன்றைக்கு தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறாராம். அவர் அந்த தடைகளை நீக்கி உங்களுக்கு அந்த பாதையை உண்டு பண்ணி அங்கே உங்களை அந்த புது பாதையை நீங்கள் கண்டடையும்படி வேற ஒரு டெஸ்டினேஷன் நீங்கள் ரீச் பண்ணும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறாராம். அவர்கள் ராஜா உங்களை வழி நடத்துகிற அந்த ராஜா உங்களுக்கு முன்பாக நடந்து போனாலும் கூட கர்த்தர் உங்களுக்கு தலைமை ஏற்று இந்த காரியத்தை உங்களுக்காக முன் சென்று எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இதே வார்த்தையை ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். Then I Yahweh will break open the way for them. I will lead them out and march them through the gate. They will break out, passing through the gate, going out by it. Their king will pass through before them with Yahweh at their head. அப்போ இன்றைக்கு 3 காரியங்கள். இன்றைக்கு தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் ஒரு டெலிவரரா இந்த இடத்துல நம்மை கொண்டு செல்கிறத நம்ம பார்க்கிறோம். அவரே நம் பாதைகளிலே நம்மை வழி நடத்துகிறவராய் நம்முடைய எல்லா சிறையிருப்பையும் திருப்பும்படியாய் தேவன் இன்றைக்கு நமக்காக செயல்படுகிறதை இந்த வார்த்தைகளின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். மேலும் ஏசாயா 52:12 நம்ம பார்க்கிறோம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடிப்போகிறவர்கள் போல் ஓடிப்போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஒருவேளை அப்படிப்பட்ட தடைகள் ஒருவேளை விலகும்போது நீங்க பயந்து கொண்டு தீவிரித்து புறப்பட்டு ஓடி போகிறவர்கள் போலெல்லாம் நீங்க போக வேண்டியதில்லை. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு முன்பாகவும் செல்வார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகாகவும் உங்களை காக்கிறவராய் இருப்பார். இந்த வார்த்தையை நம்ம வேதத்துல ஒரு காரியத்தின் மூலம் இது எவ்வளவு உண்மை என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது அவர்களுக்கு முன்பாக அங்கே செங்கடல் இருக்கிறதையும் பின்பாக பார்வோன் சேனைகள் சூழ்ந்து கொள்கிறதையும் நம்ம அறிந்திருக்கிறோம். அப்ப அங்க என்ன நடக்குதுங்கிறத இன்றைக்கு தியானித்து பார்ப்போம். யாத்ராகமம் 14 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே சென்றது. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. எவ்வளவு தூரம் நம்ம ஏற்கனவே படித்த இந்த வார்த்தைக்கு இந்த சம்பவம் ஒரு பெரிய ஒரு உதாரணமாய் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அங்க முன்பாக செங்கடல், பின்பாக பார்வோன் சேனை. அப்போ இன்றைக்கு நம்ம அழிந்து விடுவோமோ என்று சொல்லிதான் அந்த இஸ்ரவேலர் மக்கள் பயந்து கொண்டிருந்திருக்க கூடும். ஆனால் தன் ஜனங்களை பாதுகாக்கும்படியாய் அங்கே அவர்களுக்கு முன் சென்ற தேவதூதனானவர் பின் சென்று அவர்களுக்கு அங்கே எகிப்தியருக்கு இருளை உண்டு பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த 2 கூட்டமும் ஒன்று சேராதபடி இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே பாதுகாக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு உங்க சூழ்நிலை கூட அப்படி இருக்கலாம். முன்னாகவும் போக முடியல, பின்னாகவும் போக முடியல, இந்த காரியம் என்ன அழிச்சிருமோன்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் சென்று உங்கள் வழியை உண்டாக்குகிறார். பின்பாகவும் துரத்தி கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் முறியடிக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை இன்றைக்கு நமக்கு செய்ய விரும்புகிறார். யாத்ராகமம் அதே அதிகாரம் 14 21, 22 நம்ம பார்க்கிறோம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது.
எந்த உலகத்திலும் நம்ம கேள்விப்பட முடியாத ஒரு சம்பவம். கடல் அங்கே இரண்டாக பிளந்து அவர்களுக்கு வழிவிட்டதை பார்க்கிறோம். ஏன்னா தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாகவும் செல்கிறார், அவர்களுக்கு பின்பாகவும் இருந்து அவர்களை பாதுகாக்கிறார். இந்த வார்த்தையின் மூலம் இன்றைக்கு தேவன் நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு தடைகளை அவர் நீக்கி போட்டு பின்பாக வருகிற எந்த சத்துருவின் கிரியைகளாயிருந்தாலும் அதையும் தடுத்து நம்மை பாதுகாப்பான இடத்திற்கு, செழிப்பான இடத்திற்கு தேவன் நம்மை கொண்டு சேர்க்கிறேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி தடைகளை நீக்கி போடுகிறவரா எங்களுக்கு முன் சென்று எங்களை பாதுகாக்கும்படியா எங்களுக்கு பின்பாகும் நீர் இருக்கிற கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியே கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எல்லா தடைகளையும் நீர் உடைத்து போட்டு நீர் அவர்களுக்கு முன்பாக சென்று அவர்களுக்கு பின்பாக அவர்களை பாதுகாத்து எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு ஜெயத்தை நீர் கொடுக்கிறபடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.